அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு எல்லாருக்குமே ஒரு அவசியமான ஒரு பதிவு. 2024 நமக்கு முடிவதற்கு இன்னும் ஒரு நாள் மட்டும்தான் பாக்கி இருக்குது. 2025 புது வருடம், புது தொடக்கம், வாழ்க்கையில் புதுமையான விஷயங்கள் எல்லாம் நல்ல நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு நம்ம அடியெடுத்து வைக்க போகிறோம். அப்படி 2025க்குள்ளே ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே நுழையிறப்பையே நம்முடைய வீட்டில் நிறைய பேர் சின்ன சின்ன மளிகை கடையிலேருந்து பெரிய பெரிய மால் வரைக்கும், ஆஃபீஸாக இருக்கட்டும், தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், அப்படி எல்லாருமே நமக்கு கொடுக்கக்கூடிய முதல் பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா கேலண்டர் தான். ஏன்னா நம்ம எல்லாருமே நம்ம கேட்போம், பக்கத்தில் ரெகுலரான கடையில் போனால் கேலண்டர் இருக்கான்னு கேட்போம். அப்படி எல்லாருமே நமக்கு கொடுப்பாங்க. கேலண்டராக இருக்கட்டும், டைரியாக இருக்கட்டும், அது மாதிரி நமக்கு வரும். அப்படி 2025ஆம் ஆண்டு அந்த கேலண்டர் நம்ம வீட்டுக்குள்ளே வந்தால் அந்த பழைய கேலண்டரை என்ன பண்ணுறது? அதுவும் குறிப்பாக நிறைய பேர் சுவாமி அச்சிட்ட அந்த சுவாமியோட படங்கள் இருக்குது பார்த்தீங்களா? முருகனாக இருக்கட்டும், பிள்ளையாராக இருக்கட்டும், பெருமாளாக இருக்கட்டும், அது மாதிரி தர இஷ்ட தெய்வங்களை அவங்கவுங்க அச்சிட்டு அவங்கவுங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி நமக்கு 2024ஆம் ஆண்டோட கேலண்டர் இருக்கும். அப்படி சுவாமி அச்சிடப்பட்ட அந்த கேலண்டர் நம்ம என்ன பண்ணுறது? குப்பையில் போடுறதா, இல்லை வேறு தூக்கி எறிகிறதா, இல்லை சுவாமி ரூமில் பத்திரப்படுத்தி வைக்கிறதா? அப்படி நிறைய பேருக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கும். அதற்கான தெளிவான விளக்கங்கள் தான். அதே மாதிரி நம்முடைய வீட்டில் அந்த கேலண்டரை நம்ம எந்த இடத்துல மாட்டினா குடும்பத்துக்கு நல்லது, நம்ம மாட்டக்கூடாத இடங்கள்னு சொல்லிட்டு, மாட்டக்கூடாத திசைகள் சொல்லிகிட்டே இருக்குது. ஏன்னா அந்த வாஸ்து பிரகாரம் குடும்பத்தில் இந்த இடத்துல அப்படி கேலண்டர் நம்ம மாட்டவே கூடாதான், குடும்பத்துக்கு நல்லது இல்லை. அப்படிப்பட்ட பல தகவல்களை தான் இந்த ஒரு பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனே வரும். இப்போ பதிவை பார்க்கலாம். வருடத்திற்கு ஒரு முறை வாங்கி வைக்கக்கூடிய இந்த கேலண்டரானது பெரும்பாலும் சாமி படங்கள் அச்சிட்ட மாதிரி தான் வருது. மகாலட்சுமி, விநாயகர், முருகன், அப்படி எல்லா படங்களுமே அச்சிட்டு விற்பனைக்கு பண்ணுவாங்க. ஏன்னா அந்த வருஷம் ஃபுல்லாக நமக்கு அந்த தெய்வத்துடைய அனுகிரகம், இறை அருள் நமக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் தேடி பிடிச்சி கூட போய் வாங்குவாங்க. அவங்கவுங்க இஷ்ட தெய்வத்துடைய அந்த படங்கள் வந்துருச்சுன்னா நமக்கு மனசுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். எங்கள் வீட்டிலே முதல்ல முருகனுடைய படம் தான் வந்தது. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன், முருகனே வீட்டுக்கு வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மனசுக்குள்ளே ஒரு உள் உணர்வு, நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். நம்முடைய இஷ்ட தெய்வங்கள் நம்ம வீட்டுக்கு வரதே நமக்கு ஒரு பெரிய ஒரு பிளெஸ்ஸிங்ஸாக இருக்கும். அப்படி நம்ம வீட்டுக்கு வந்தக்கூடிய அந்த இறை படங்கள் இருக்குது பார்த்தீங்களா, 1 2 இருக்காது, நிறைய படங்கள் நிறைய பேர் கொடுப்பாங்க. அப்படி வருஷம் முடிகிற வரைக்கும் நம்ம கண்ணில் அது படுறப்பெல்லாம் நமக்கான ஒரு பாசிட்டிவிட்டி, நமக்குள்ளே ஏதோ சொல்கிற மாதிரி, நம்மக்கிட்ட ஏதோ பேசுகிற மாதிரி அப்படியே இருக்கும். நம்ம வீட்டில் நல்லபடியான ஒரு நேர்மறை ஆற்றல்கள் தான் எப்பயுமே சுவாமி படங்கள் வச்சுட்டு இருந்தா. ஆனால் ஒரு வருஷம் ஃபுல்லாக அந்த தேதியை ஃபுல்லாக நம்ம கிழித்து முடிச்சிருப்போம். முடித்ததுக்கப்புறம் அந்த ஒரு கேலண்டர் நம்ம என்ன பண்ணலாம்? இது மாதிரியான கேலண்டரை நிறைய பேருக்கு இந்த குப்பையில் ஒதுக்கிறதுக்கு மனசே இருக்காது. அப்போ என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நிறைய பேருக்கான ஒரு யோசனைக்கான தெளிவான விளக்கங்கள் தான் இது. ஏன்னா தூக்கி போட்டால் நம்ம அது தோஷமாயிருமோ, குடும்பத்துக்கு ஏதாச்சும் வந்துடுமோ அப்படின்னு மனசு பதற்றமாகும். நிறைய பேர் வீடுகளில் சுவாமி ரூமில் பார்த்திங்கன்னா இந்த பழைய கேலண்டர், சுவாமியோட அந்த கேலண்டர் இருக்குது பார்த்திங்களா, அது எல்லாமே லைனாக வச்சுருப்பாங்க. ஆனால் எக்காரணம் கொண்டும் நம்முடைய இந்த கேலண்டரை சுவாமி இந்த படங்கள் அச்சிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, கேலண்டரை இந்த சுவாமி ரூமில் எப்பயுமே நம்ம மாட்டவே கூடாதுங்க. ஏன்னா எப்படிப்பட்ட ஒரு படங்கள் நல்லா பார்க்குறதுக்கு நல்லா உங்களுக்கு வசீகரமாக இருக்குது, நல்ல நமக்கு ரொம்ப ஒரு பாசிட்டிவிட்டி கொடுத்துருந்தாலுமே நம்ம சுவாமி ரூமில் இந்த படங்களை மாட்டவே கூடாதான். ஏன்னா சுவாமி ரூமில் நம்ம ஏற்கனவே நிறைய ஃபோட்டோஸ் வச்சுருப்போம். சுவாமியோட லிங்கங்களாக இருக்கட்டும், அந்த சுவாமி ரூமுக்குன்னே தனியாக ஒரு சில விஷயங்கள் வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அது மாதிரியான விஷயத்தோடு சேர்ந்து இது மாதிரியான இந்த கேலண்டரை நம்ம மாட்ட வைக்கக்கூடாதுன்னு ஒரு ஐதீகமே இருக்குது. அப்போ இதை நம்ம என்ன தான் பண்ணுறது? குப்பையில் தூக்கி போடவும் மனசு வரல அப்படிங்கிறவங்க இது மாதிரியான சுவாமி படங்கள் ரொம்ப அந்த பிக்சரானது உங்களுக்கு நல்ல க்ளோ, ஒரு மாதிரி அட்ராக்ஷனாக இருக்கும் பார்த்தீங்களா, அப்படி வேணால் அந்த சுவாமி படங்களை மட்டும் நீங்கள் தனியாக கட் பண்ணி நம்ம சுவாமி படம்லாம் மாட்டுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி நீங்கள் வேணால் தனியாக வேணால் நீங்கள் மாட்டிக்கலாம். அதுக்கு லேமினேஷன் பண்ணி ஒரு ஃபோட்டோ மாதிரி வேணால் மாட்டி வைக்கலாமே ஒழிய அந்த கேலண்டரை எக்காரணம் கொண்டும் சுவாமி ரூமில் நம்ம மாட்டக்கூடாது. ஏன்னா இது வீட்டுக்கு எதிர்மறை ஆற்றல்களை கொடுக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதே நேரம் இந்த படத்தை நம்ம என்ன தான் பண்ணுறது இந்த கேலண்டரை அப்படின்னு கேட்டிங்கன்னா,
ஓடுகின்ற நீர்நிலையில் நம்ம விட்டுறணும். அதாவது பழைய சுவாமி படங்களாக இருக்கட்டும், பழைய கேலண்டராக இருக்கட்டும், இல்லை உடஞ்சி போன அந்த சுவாமியோட ஏதாவது ஒரு இது இருக்கும் பார்த்திங்களா, எதுவாக இருந்தாலும் தாராளமாக நம்ம ஓடுகின்ற நீர்நிலையில் விட்டோன்னா எந்தவித தோஷங்களும் எதுவுமே வராது. ஏன்னா இந்த பிரபஞ்சத்துடைய மண்ணிலிருந்து உருவான எல்லா பொருளும் இறுதியாக நமக்கு இந்த மண்ணுக்கு தான் சென்றடைக்கிறது. அந்த ஒரு ஐதீகத்தின் பிரகாரம் இது மாதிரி விட்டால் நமக்கு எந்தவித தோஷங்களும் இல்லை. அதனால் இந்த முறையில் நீங்கள் உங்களுடைய பழைய சுவாமி பட கேலண்டரை நீங்கள் அப்புறப்படுத்துங்க. அதே நேரம் வீட்டுக்குள்ளே இது மாதிரி பழைய பொருட்கள், பழைய சுவாமி படங்கள் நிறைய சேர்த்து வைக்கிறத கூடுமான வரைக்கும் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீட்டில் புது கேலண்டர் வந்திருக்கும். 2025ஆம் ஆண்டோட புதிய கேலண்டரை எந்த இடத்துல நம்ம மாட்டினா, எந்த திசையில் மாட்டினா குடும்பத்துக்கு நல்லது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நம்முடைய வீட்டில் எல்லாருக்குமே என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, எங்கெங்கெல்லாம் ஆணி இருக்கோ அந்த இடத்துலலாம் நிறைய கேலண்டர் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே மாட்டி வைக்கிறோம். கிச்சனில் ஒன்று, ரூமில் ஒன்று, ஹாலில் ஒன்று, அப்படி எல்லா இடத்துலையுமே கேலண்டர் இருக்கும். அப்படி நமக்கு கண்ணில் படுற இடத்துல எல்லாம் கேலண்டர் இருக்கிறது நல்லது தான். ஆனால் அந்த திசை இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம நம்முடைய வாழ்க்கை நல்லபடியாக அந்த பிரகாசமாக நல்ல ஒரு புதிய புத்துணர்ச்சியோடு இருப்பதற்கு நம்முடைய வீட்டில், அதாவது தெற்கு சுவர் இருக்குது பார்த்தீங்களா, தெற்கு சுவரில் தான் எப்பயுமே கேலண்டரை நம்ம மாட்டணுமா. அதாவது நீங்கள் தெற்கு சுவரில் அந்த ஆணியில் நம்ம கேலண்டரை மாட்டினா அந்த படமானது உங்களுக்கு வடக்கு பார்த்து இருந்திருக்கும். அதாவது நம்ம கேலண்டரில் இருக்கக்கூடிய இந்த சுவாமியோட முகம் இருக்குது பார்த்தீங்களா, அது வடக்கு திசை பார்த்தவாறு தான் இருக்கணும். அதனால் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வடக்கு திசை நோக்கி கேலண்டர் நம்ம மாட்டி வச்சா நம்முடைய வாழ்க்கை தரமானது, நம்ம குடும்பமானது நாளுக்கு நாள் நல்லபடியாக உயர்ந்த நிலைக்கு செல்லுங்கிறது ஒரு சின்ன நம்பிக்கை. அது இல்லாமல் சாஸ்திர பிரகாரம் நம்ம வடக்கு பார்த்து தான் நம்ம குடும்பத்துக்கு இந்த கேலண்டரை மாட்டணும்னு ஒரு ஐதீகம் இருக்குது. அதே மாதிரி நம்ம மாட்டக்கூடாத திசைகள் எந்த பக்கம் நம்ம மாட்டவே கூடாது வீட்டில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தெற்கு பக்கம். இப்போ எப்படி வடக்கு பக்கம் சொன்னோமோ அதே மாதிரி தெற்கு பக்கம் நம்முடைய கேலண்டரானது இருக்கிற மாதிரி எக்காரணம் கொண்டும் நீங்கள் கேலண்டரை மாட்டக்கூடாது. அதாவது சுவாமி படமானது தெற்கு பக்கம் பார்த்து இருக்கவே கூடாது. இது குடும்பத்துக்கு நிச்சயமாக ஒரு அந்த அளவுக்கு நல்லதே கிடையாதுங்க. அதனால் அந்த தவறை மட்டும் நீங்கள் தயவு செஞ்சு பண்ணிடவே பண்ணாதீங்க. அதே மாதிரி நம்ம செய்யக்கூடிய மிக முக்கியமான தவறு என்னென்னு கேட்டிங்கன்னா, கேலண்டர் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்முடைய இந்த மாத கேலண்டரானது முடிஞ்ச ஒரு 3 மாதத்துக்கு மேலே ஆயிருக்கும். மார்ச் மாதம் கிட்டே வந்திருக்கும். ஆனால் அந்த கேலண்டரானது நிறைய பேர் ஜனவரியில் அப்படியே நிற்கும். கேலண்டரை திருப்பாமல் அப்படியே வச்சுருப்பாங்க. அப்படி புதிய நாட்கள், புதிய மாதங்கள் அது மாதிரி ஆரம்பிக்கிறப்பே நம்ம அந்த பழையதை மாற்றிட்டு புதிய ஒரு இதுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிடணும். ஏன்னா அப்படி நம்ம இப்படி மாற்றாமல் அப்படியே வச்சுருந்தா அதுவே நமக்கு ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன், எதிர்மறை ஆற்றல்கள் வீட்டுக்கு கொண்டு வரும். அதனால் குடும்பத்தில் தேவையில்லாத பொருளாதார பிரச்சனைகள் வரும்னு ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால் இந்த ஒரு டிப்ஸையும் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. இந்த 2025ஆம் ஆண்டோட கேலண்டரை நம்முடைய வீட்டில் நம்ம மாற்றப்போ நிச்சயமாக நம்ம சொன்ன குட்டி தகவல்களையும் குட்டி டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நிச்சயமாக வீட்டுக்கு நல்லதே நடக்கும். இந்த பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க. புதிய ஆண்டு, புதிய தொடக்கம். வாழ்க்கையில் எல்லாமே வெற்றி மேல் வெற்றி கிடைக்க நாங்களும் இறைவன் கிட்ட வேண்டிக்கிறோம். மீண்டும் வேறு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.